நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப நலம் மகிழ்ச்சியோடு நான் எல்லா நாளும் போல இன்றைய நாளும் எல்லோருமே மகிழ்ச்சியா இருக்கட்டும்ன்ற ஒரு நிறைவோடவே கண்டிப்பா நாளுடைய கதையை கேட்கலாமா? ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத அந்த விசாரணை என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. ரொம்பவே காரசாரமான விவாதம் அங்கே என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஆகுது, போகுது. ஆனா இன்னும் அதுக்கான வேலிடான ரீசன், அந்த வேலிடான காரணத்தை சொல்லி தான் அவர் என்ன பண்ண முடியும், விடுதலை செய்ய முடியும். அப்ப அதற்காக இந்த நீதிபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இன்னும் வழக்கு விசாரணை போய்கிட்டே இருக்குது. அப்ப திடீர்னு அவர்கிட்ட வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, காதுல ஏதோ குசு குசுன்னு என்ன பண்றாரு சொல்லிட்டு போறாரு. இவர் ஒரு கணம் தன்னிலை மறந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து விசாரணை என்ன பண்றாரு, எடுத்துட்டு போறாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல அந்த விசாரணை தொடர்ந்து போய் ஒரு கட்டத்துல வந்து இவர் குற்றமற்றவர், இவர் மீது சாட்டப்பட்டது அவர் பழிச்சொல் தான், அது வந்து உண்மை கிடையாது, அப்போ இவர் என்ன பண்ணலாம், விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிரபம் கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்பினோடனே எல்லாரும் அது ரொம்ப பெரிய லெவலில் நடந்த கேஸ்னால எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த வழக்குல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க. ஸோ விடுதலை அடைஞ்சவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, இந்த நீதிபதி கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, அதுக்காக வாதாடின வக்கீல் கிட்ட கேட்கறாங்க. அப்போ அதுல இருந்து ஒரு பத்திரிகையில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்க திடீர்னு உங்க காதுல ஒருத்தர் வந்து குசு குசுன்னு சொல்லிட்டு போனாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு மருத்துவமனை என்னாச்சு, ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த தகவல் தான் எனக்கு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. சார் இது சொல்லியே 3-4 மணி நேரம் ஆச்சு சார், நீங்க இன்னும் அங்கே போகலையே, நீங்க அதனால உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாமே, நீங்க அங்கெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் புன்னகையோடு, அங்க நான் போயிருந்தா என் மனைவியினுடைய இறந்த உடல் பக்கத்துல இருந்து நான் என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இருக்க முடியும். அவ்வளவுதான், நான் உட்காந்து என்ன பண்ணிருப்பேன், அழுதுருப்பேன். ஆனா இந்த நீதி விசாரணையை நான் முழுமையாக 3 மணி நேரம் கேட்டதுனால இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்க்கை என்ன பண்ணி மாற்ற முடிந்திருக்கிறது. ஸோ இப்போ என்னுடைய பிரசன்ஸ் எங்க இருக்கணுங்கிறத நான் உணர்ந்தேன், அந்த ப்ரியாரிட்டி என்னங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ லைஃப்ல சில நேரங்கள் இது போல இக்கட்டான சூழல்கள் வரத்தான் செய்யும். அப்போ நம்முடைய பிரசன்ஸ் எங்க இருக்கணும், எது மாற்றத்தை உண்டு பண்ணும், எது நல் விளைவுகளை ஏற்படுத்தும், அங்கே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதமான கதை, அற்புதமான விளக்கம். இந்த நாளை இப்படி அற்புதமாவே ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
ஒதுக்கவில்லை, பொண்ணுன்னு மிதிக்கவில்லை, தாழ்ந்தவன்னு பழிக்கவில்லை, ஏழைன்னு வெறுக்கவில்லை, பாவின்னு ஒதுக்கவில்லை, பொண்ணுன்னு மிதிக்கவில்லை, தாழ்ந்தவன்னு பழிக்கவில்லை. ஓ மனசா என் மனசு ஆகணும், ஓம் வாழ்வா என் வாழ்வு மாறணும். இயேசுவே இயேசுவே, அதனாலே உன் கனவு பலிக்கணும். நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன், நீ கண்ட கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன். இயேசுவே உன் நினைவாக எந்நாளும் வாழுவேன். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இந்த இனிய காலை வேளையில இன்றைய நாள் நம்ம என்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறோம். ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் டிசிப்ளின் என்ன அப்படின்னா, நமக்கே பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில வேறுபட்டு நிற்கும். எப்பெல்லாம் செய்ய முடியுதோ அப்போ அதை நம்ம ஓகே இதை செய்கிறோம், அது செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கிறோம். எப்பெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், கடினமாக இருக்குன்னு அதை தூர தள்ளி வைத்து விடுகிறோம். நிறைய நேரங்கள் இந்த நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, டெய்லி குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, இது மட்டும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது கிடையாது. எடுத்த ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்தல் அப்படிங்கிறது ஒரு சுய ஒழுக்கம். எடுத்த முடிவில் நிலையாக நிற்றல் அப்படிங்கிறது ஒரு சுய ஒழுக்கம். இதெல்லாம் பல நேரங்கள் நமக்கு அதான் எப்பெல்லாம் கடினமாக இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம வச்சுக்கிறோமோ அதே மாதிரிதான். எப்பெல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு செய்வதற்கு கடினமாக இல்லையோ, எளிதாக என்னால் செய்ய முடிகிறதோ, அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவன். அவர் உதவி செய்ய சொல்லியிருக்காரு. எனக்கு அது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. யாருக்கா தர்மம் பண்ண சொல்லியிருக்காரு, ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, 10 ரூபாய் 20 ரூபாயோ 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த வசதிக்கு ஏற்றார் போல செஞ்சிருவேன். ஆனால் அவர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, எதிரிகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, பிறரை மன்னிக்க சொல்லியிருக்காரு. இது ரெண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டைம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம், தூக்கி தூர தள்ளி வைத்துவோம். ஸோ அது போல அந்த செல்ஃப் டிசிப்ளின் பல நேரம் தேவைன்னா பக்கத்தில் வச்சுக்கிறோம், தேவையில்லைன்னா தூர வச்சுக்கிறோம். பட் இது ரொம்ப ரொம்ப தவறானது, நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது என்றைக்கும் உதவாதது. அப்போ அந்த நிலையில ஒரு செல்ஃப் டிசிப்ளினடா நான் இருக்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய செயல்கள், முதல் விஷயம், செட் கிளியர் கோல்ஸ். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாத வரைக்கும் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்ம நல்ல மனதில் ஆழமா பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான விடை எனக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த விடையை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறதுக்கு டீ குடிக்க காஃபி குடிக்கன்னு நம்ம யார்ட்டையும் கேட்டாலும் கூட அதுக்கே 10 கன்ஃபியூஷன் போகுது. டீ குடிக்கலாமா காஃபி குடி, நீ என்ன குடிக்க போற அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட என்ன கேட்கிறோம். ஸோ முதல் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாது. தெளிவு மிக மிக முக்கியம். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீதிமான்களை இறைவன்
அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நெய்ந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்களை இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்கிற ஒரு மைய கருத்திலே இந்த நாளில் திருப்பாடல் 34 தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. என்ன ஒரு அழகான ஒரு திருப்பாடல்! ஆண்டவருடைய கருணையை எண்ணி, அவரது இரக்கத்தை எண்ணி, அவரை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திருப்பாடல் தன்னை 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறது. முதல் 4 வசனங்கள், 1 முதல் 4 வரை உள்ள முதல் வசனங்கள் மிக அழகாக ஆண்டவருக்கு நன்றி கூற நம்மை அழைப்பு விடுக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் செய்த நன்மைகள், நாம் ஏறெடுத்த எத்தனை காரியங்களில் ஆண்டவருடைய மகத்துவம் நம்மோடு இருந்தது அல்லவா, அதற்காய் நன்றி கூற ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் அவரை நம்பிட அழைப்பு விடுப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. மூன்றாவது 11 14 வரை தீமைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு நன்மைகளை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இறுதியாக 15 22 வரை உள்ள இறை வார்த்தைகள் நாம் இறைவனை புகழ்ந்திட, இறைவனோடு வாழ்ந்திட நம்மை அழைக்கிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் 4 பகுதிகளை கொண்டதாய் இருக்கிறது. இந்த 4 பகுதிகளும் இணைந்து 2 பகுதிகளாக நமக்கு வெளிக்காட்டப்படுகிறது. முதல் பகுதி ஆண்டவரை நம்புவதும், ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி கூறுவதும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு நாம் வாழ்வதும் என்கிற முதல் பகுதியும், இரண்டாவது பகுதி தீயவரும் சரி நல்லவரும் சரி அவர்களுக்கு இனி நடக்க போவற்றை எடுத்து சொல்லி இனிமேல் வருகிற நாட்களில தங்களுடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள அழைப்பு விடுக்கிற ஒரு திருப்பாடலாக இந்த பகுதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எத்துணை கருணை மிக்கவர் என்பதை மிக அழகாய் எடுத்து காட்டுகிற இந்த திருப்பாடல், நினைத்து பாருங்கள், எகிப்திலிருந்து மக்களை விடுவித்தது. எத்தனை எத்தனை துன்பங்கள்! இதோ பார்வோன் பின்னால் நிற்கிறான், உங்களை கொல்ல போகிறான் என்கிற ஒரு நிலையில் முன்னால் செங்கடல் இருக்கிற பொழுது நடக்கவே இயலாத ஒரு காரியத்தை மிக அற்புதமாக அந்த செங்கடலை 2ஆய் பிளந்து, இப்பொழுது நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை நடத்துகிற ஆண்டவருடைய கருணையை, இஸ்ரேல் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த இரக்கத்தை நம்மால் காண முடிகிறது. இதோ அவர்கள் எகிப்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கதறி அழுத போது, எங்களால் இதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் அழுத பொழுது, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர்களுடைய குரலை கேட்கிற கடவுளாய் இருந்ததை பார்க்கிறோம். பாவம் செய்கிற பொழுதெல்லாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தண்டனை தீர்ப்பு வரப்போகிறது என்பது மிக அழகான இறைவாக்கினர்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் உணர்கிற பொழுது, ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று உணர்கிற பொழுது ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை பாதுகாக்கிற அவரது கருணையை நாம் என்னவென்று சொல்வோம். ஆக கடவுள் அழகான கருணை கொண்டவராய்
இரக்கம் மிகுந்தவராய், தன்னை தேடி வருபவர்கள் எல்லோருக்கும் சுகம் தரக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். அதை தாண்டி அதினும் பெரிதாக மிக அழகான ஒரு இறைவனாய், நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற, அணைத்துக் கொள்ளுகிற இறைவனாய் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆழமாய் எடுத்துரைக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? இதோ ஆண்டவர் இயேசு ஒரு நாள் நடந்து போகிறார். விதவை கைம்பெண், அந்த கைம்பெண் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார். இறந்து போன அந்த மகனை கரம் பிடித்து உயிர் பிடித்து எடுத்து தருகிறார். ஏன்? இதோ அந்த கைம்பெண் மீது கொண்டிருக்கிற இரக்கம். இதோ ஆண்டவரே, என்னை இந்த குளத்திற்குள் இறக்குவதற்கு யாருமே இல்லையே, நான் இத்தனை ஆண்டுகளாய் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, நலம் பெற விரும்புகிறாயா, நலமாயிரு என்று சொல்லி தொட்டு சுகமாக்குகிற இறைவனை பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு பார்வை கொடும் என்று சொன்ன பொழுது, நான் விரும்புகிறேன், நீ பார்வை கொண்டிரு என்று சொல்லி பார்வை தருகிற இறைவனை பார்க்கிறோம். அன்பு இறைவன், இரக்கம் நிறைந்த இறைவன், அரவணைக்கிற இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்துரைக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கிறது. நன்றி சொல்லுவோமா? என்னுடைய வாழ்வில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் எத்தனை எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த நாளில் கண் விழித்தது இறைவனுடைய இரக்கம் அல்லவா? இந்த நாளில் உயிரோடு இருப்பது இறைவனுடைய இரக்கம் அல்லவா? எனக்கு இருக்கிற நோய்களும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நான் என்றோ மடிந்து போயிருக்க வேண்டுமே, ஆனால் இந்த அளவும் நான் வாழ முடிகிறதே. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறாரே. நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டாமா? ஆண்டவர் முடியாது என்று நினைத்த காரியத்தை எல்லாம் மிக அழகாய் நடத்தி காட்டினாரே, ஆண்டவரை நான் நம்ப வேண்டாமா? இந்த ஒரு காரியத்தை தான் இந்த திருப்பாடல் அன்போடு அழைக்கிறது. செவிமடுப்போமா? செபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இரக்கம் நிறைந்த இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர்தாமே எங்களை வழி நடத்துகிறீர், அனுதினமும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அன்பு செய்கிறோம், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். உம்முடைய கருணையை எண்ணி உம்மை ஏத்தி போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருணையால் தானே நாங்கள் இன்றும் உயிர் வாழ்கிறோம், இன்றும் நாங்கள் இந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி இறைவா. உடனிருந்து இன்னும் அதிகமாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே உடனிருந்து உம்முடைய கருணையால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு, அதோட பேசிட்டு இருக்கிறோம். ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனா நான் இருக்கணும்னா நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா செல்ஃப் டிசிப்ளின் பர்சனா நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரொட்டீன் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல எப்பவுமே அது ஃபிக்ஸா இருக்கணும் அப்படின்றாங்க. அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ, எதனை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கோ, அந்த ரொட்டீனான அந்த லைஃப் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். அது ஃபிக்ஸடாக நம்ம வந்து வச்சுக்கணும். அதை நம்ம தாண்டி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம், நாளைக்கு நம்ம அதை செய்ய வேண்டாம், இன்னைக்கு நம்ம 4 மணிக்கு எழுந்தோம், நாளைக்கு நம்ம ஒரு 10 மணிக்கு எழுந்துக்கலாம். இப்படி நம்மளுடைய அந்த கவனங்களை வந்து மாற்றங்கள் இருக்கவே கூடாது. கண்டிப்பா ஃபிக்ஸ்டு ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பேன், எந்திப்பேன், காலைல எக்ஸசைஸ் பண்ணுவேன். இது சாட்டர்டே சண்டே விதிவிலக்கு கிடையவே கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலும் செய்யக்கூடிய ஒன்று. சாட்டர்டே சண்டே லீவ் நாள் தான் அப்படின்னு சொல்லி 2-3 வேளை திங்கிறதுக்கு 2 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், ஒரு வேளை லீவ் விடுறோம்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு வேளை வேற என்ன பண்ணுவோம், சேர்த்து சாப்பிடுவோம். ஸோ அப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளின்ல ரொட்டீன் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல எங்கள் அம்மா வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்லணும்னா, நீ முன்ன மாதிரி இல்லடா தம்பி, நீ மாறிட்டடா தம்பி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குற்றச்சாட்டுவாங்க. வீட்டுக்கு வெகு அண்மையில வர வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. வந்து ஒரு 2-3 நாள் என்ன பண்ணாங்க, தங்கியிருந்தாங்க. அப்போ என் கம்ப்யூட்டர் டேபிள் முன்னாடி என்ன பண்ணிருப்பேன், ஒரு டைம் டேபிள் வந்து ஒட்டியிருப்பேன். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், என்னென்ன வேலை செய்யணும், எப்போ கிளம்பணும், இதெல்லாம். எங்க அம்மா பார்த்துட்டு இன்னும் நீ இதை ஃபாலோ பண்றியா அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல ஹாஸ்டலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேலண்டர் அட்டையில ஒரு டைம் டேபிள், என் தங்கச்சிக்கு ஒரு கேலண்டர் அட்டையில டைம் டேபிள் என்ன பண்ணிருந்தாங்க, போட்டு கொடுத்துருந்தாங்க. அதன்படியே தான் எல்லாமே நடக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. கரெக்டான டைம் தூங்க 9 மணினா 9 மணிக்கு என்ன பண்ணிருக்கணும், தூங்க போயிருக்கணும். அம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ அப்போ நான் வீட்டில் இதை பார்த்துட்டு இன்னும் நீ ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டு பாத்தீங்களா, நான் அப்போ மாறவே இல்லை. கண்டிப்பா. ஸோ அப்போ இது போல இந்த ஃபிக்ஸ்டு ரொட்டீன் நம்ம லைஃப்ல செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 24 புனித மாதா யோவான். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பவுக்கோ நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1160ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் நாள் பிறந்தார் மாதா யோவான். இளம் வயதில்
நோயாளிகளுக்கும் எளியவருக்கும் உதவிகள் செய்த இவர் குருவாக பணி செய்ய விருப்பம் கொண்டு துறவற பயிற்சி பெற்று கிபி 1197ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். தன் முதல் நன்றி திருப்பலியின் போது சிவப்பும் நீல நிறமும் கலந்த சிலுவையினை தன் உடையில் பொறித்திருந்த வானதூதரை காட்சியாக கண்டார். இவ்வுலகில் பாவக் கொடுமைகளும் அடிமைத்தனங்களும் அகன்று சமாதானம் மலர்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கிபி 1209ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட்டின் அனுமதி பெற்று மீட்பர் துறவற சபையினை துவங்கினார். தன் சபையின் குருக்களோடு இணைந்து ஐரோப்பிய நாடுகளில் அடிமைகளாக்கப்பட்டிருந்த மக்களின் சுதந்திரமான வாழ்விற்கு பாடுபட்டார். உலக மக்களின் சமாதானத்திற்காக பணிகளைச் செய்த அருட்தந்தை மாத்தா யோவான் உடல் நலிவுற்று கிபி 1223ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் நாள் விண்ணகமடைந்தார். கிபி 1666ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் அலெக்சாண்டர் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித மாத்தா யோவான் நிறுவிய மீட்பர் சபையானது இன்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் சுதந்திரமான வாழ்விற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் தன் பணிகளைச் செய்து வருகிறது. புனித மாத்தா யோவானின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் அடிமையாக இருக்கின்ற மக்களின் வாழ்விற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பர்சனா நம்ம இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறதுக்கு, சுய ஒழுக்கத்தோடு செயல்படுவதற்கு நமக்கு நிறைய தடை காரணிகள் நிச்சயமாக இருக்கும். அப்ப அந்த தடை காரணிகள் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நான் ஃபோக்கஸ்டா ஒரு வேலை செய்யணும், எனக்கு அந்த ஃபோக்கஸ்டா வேலை செய்யறப்ப என்னோட மொபைல் போன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணா, அந்த மொபைல் போனோட யூசேஜை எப்படி குறைக்கிறது, அந்த மொபைல் போன்ல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக, இப்போ நீங்க மொபைல் போனோட செட்டிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே அதுல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை என்ன பண்ணும், அது காட்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் என்னுடைய நேரத்தை ரொம்ப விரயம் செய்யுது, அதனால எனக்கு எந்த ஆதாயம் இல்லை, எந்த பலனும் இல்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்ப அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியும். குறிப்பா இந்த செல்போன் அப்படிங்கிற சொல்றப்ப இந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ், எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் நோட்டிபிகேஷன்ஸ் என்ன பண்ணிருப்போம், எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நமக்கு தேவையானது தேவையில்லாத எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் என்ன பண்ணும், நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அது எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை ஆன்லையும், எதெல்லாம் தேவையில்லையோ அதை ஆஃப்லையும் வச்சிருக்க கத்துக்கணும். ஒரு சீரியஸான வேலை போயிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் என்னுடைய செல்போன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அப்போ அந்த செல்போனை சைலண்ட்ல போட்டு வைக்க கத்துக்கணும். சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தா கூட அப்பப்போ எனக்கு ஃபோன் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு எடுத்து பார்க்க தோணுதா, சுவிச் ஆஃப் பண்ணி. பல நேரங்களில் வீட்டுல கூட நம்ம அப்படிதான் பண்றோம். முழங்காலிட்டு ஜெபிக்கிறப்போ அந்த போன் வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அப்பதான் அந்த நேரத்துல ஃபோன் வரும், ஃபோன் கால்ஸ் வரும். ஐயோ யார் கால் பண்ணிப்பா, இம்பார்ட்டன்ட் கால்ஸா, நம்ம ஜெபத்தையும் விட்டுட்டு போய் அந்த ஃபோன் கால்ஸை பார்ப்போம். ஸோ இப்படி நம்மளுடைய கவனங்களை சிதறடிக்கிற வண்ணம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும், நிச்சயமாக செய்வோம். இன்னும் இது போல வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு நம்ம மாட்டுக்கார மாப்பு கதை தெரியுமா? இருங்க சொல்றேன். அவன் பேரு சுப்பையா. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இதான் வேலை. ஊர்க்காரவங்க மாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து மலைக்கு கூட்டிட்டு போய் மேய வச்சு திரும்பவும் ஊருக்குள்ள பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து ஒண்ணு விடாம அவங்க வீடு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவனுடைய வேலை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, மாட்டுக்காரவங்க வீட்டுல சோறு வாங்கி நல்லா சாப்பிடுவான். ராத்திரியானா வீடு வீடா போய் சோறு வாங்கி திரும்புவான். மாடு ஒன்றுக்கு 1/4 பணம், வேட்டி துணிமணி, எப்போவாவது பலகாரம் சுட்டா பலகாரம் இப்படின்னு வாங்கிக்குவான். கையில் கிடைக்கிற காசை வச்சு சினிமா கொட்டைக்கு போவான், எம்ஜிஆர் படம் பார்ப்பான், இடவேளையில் முறுக்கு கடலை மிட்டாய் எல்லாத்தையும் வாங்கி திம்பான், வருவான். இப்படி எந்த ஆசை நோக்கமும் இல்லாமல் நல்லா தான் வளர்ந்தான். அவனை ஊர்க்காரங்க எல்லாரும் மாட்டுக்காரா மாட்டுக்காரா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவனுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. 30 வயசாகி போச்சேன்னு व्यसனப்பட்டான். கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச துட்ட
பத்திரமா சேகரித்து கம்மா கரையில் மரப்பொந்துல ஆலமர பொந்துல ரகசியமாக போட்டு வச்சான். 1 மாதம் கழிச்சு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த காசை பொந்துல இருந்து எடுத்து எண்ணி பார்த்தான். 20 ரூபாய் இருந்துச்சு. எண்ணி பார்த்தா அடுத்த நிமிஷமே தன்கிட்ட பணம் இருக்குன்னு மமதை லேசா தலை தூக்குச்சு. அப்படியே லேசா சுயமரியாதையும் சுயமதிப்பு உண்டாகி போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோறு எடுக்க போன அவன், ஏய் மாட்டுக்காரா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்ப இவனுக்கு வந்துச்சு பாரு கோவம். என்ன மாட்டுக்காரான்னு கூப்பிட்டுக்கிட்டு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது விவரம் இருக்கா? ஒரு கல்யாண வயசு ஆம்பளைய மாட்டுக்காரான்னு கூப்பிடுறது எவ்வளவு கேவலம். சுப்பான்னு கூப்பிடுங்க, என்னுடைய பேரையே நீங்க கூப்பிட வேண்டியது தானே. அதுக்கு என்ன இவ்வளவு இழப்பம்? நான் என்ன உங்களுக்கு என்ன இழப்பமா அப்படின்னு ரொம்ப கோவிச்சுக்கிட்டான். இதை கேள்விப்பட்ட ஜனங்க அவனை சுப்பா சுப்பான்னு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே 6 மாசம் ஆகி போச்சு. 4 காசு 5 காசு 6 காசா சேர்த்து விடாம பொந்துல போட்டுக்கிட்டே வந்தான். இதே மாதிரி இன்னொரு நாள் எண்ணி பார்த்தான். பொந்து சேமிப்பு இப்போ 50 ரூபா பணத்தை தாண்டிருச்சு. லேசா தலை தூக்குன மமதை இப்போ நல்லாவே தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. சுயமரியாதை நல்லா கூடி போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோறு எடுக்க போனப்ப சோறு போட்டுட்டு ஒருத்தன் சுப்பா சுகமா அப்படின்னு கேட்ட உடனே வந்துச்சு பாரு உனக்கு சுர்ருன்னு மண்டைக்குள்ள கோபம். சுர்ருன்னு மண்டைக்குள்ள கோபம் கொப்பளிச்சு வந்துருச்சு. என்ன சும்மா என்னை சுப்பா சுப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு மரியாதையா சுப்பையா அப்படின்னு கூப்பிடுங்க, என்னைக்குதான் இந்த ஊர் திருந்துமோ அப்படின்னு திட்டி விட்டான். இதை கேள்விப்பட்ட ஊர் ஜனங்க அவனை அதுல இருந்து சுப்பையா சுப்பையா அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க, ரொம்ப மறுவாதியா. தொடர்ந்து 4 காசு என்ன 10 காசா சேர்த்தான், 10 காசா சேர்த்தான், சேர்த்து பொந்துல போட்டு வச்சான். கொஞ்ச நாளைக்குள்ளாவே அதை எண்ணி பார்த்தான். இப்போ 100 ரூபாய் பணத்துக்கு மேல அதுல சேர்ந்துருச்சு. அவனுடைய சுயமரியாதையும் பலமா இப்ப தூக்கவே ஆரம்பிச்சிருச்சு. சுயமரியாதை எகிரி போச்சு, மமதையும் எருகி போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோறு வாங்க போன நாட்டாம வீட்டுல என்ன சுப்பையா சுகமானு அவரு கேட்க, நாட்டாமன்னு கூட பார்க்காம எகிரிட்டான் நம்மாளு. நான் என்ன மறுவாதி கட்டவனா? ஒரு கல்யாண வயசு பையன் சுப்பையா சுப்பையான்னு கூப்பிட்டுக்கிட்டு, சுப்பையா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா என்ன குடியா மூழ்கி போயிடும் அப்படின்னு உடனே இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரும் சரின்னு சுப்பையா மாப்பிள்ளைன்னு சொல்லிவிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவரு அவனை நோட்டம் விட ஆரம்பிச்சாரு. மரப்பொந்து சேமிப்பை கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி பொந்துல காசு போட போனவனுக்கு செம்ம அதிர்ச்சி. இடிஞ்சே போய் உக்காந்துட்டான், தலை தொங்கி போயிட்டான். அவனை பார்த்த நாட்டாம அடுத்த நாள், என்ன சுப்பையா மாப்பிள்ள சுகமா, ஏன் கொஞ்சம் சோகமா இருக்க அப்படின்னு கேட்க அவன் சொன்னானா, எதுக்கு நாட்டாம இந்த மறுவாதி எல்லாம், நீங்க சும்மா மாட்டுக்காரா அப்படின்னே கூப்பிடலாம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சோகமா சொல்ல, எடுத்த காசு அவன்கிட்ட கொடுத்து சீக்கிரமாகவே சொந்த செலவுல அவனுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சாராம் அந்த நாட்டாம. எப்படி நம்ம மாட்டுக்கார மாப்பு கதை. பணமும் மரியாதையும் அங்காளி பங்காளிகள். என்ன சமூகமடா இது? பணம் உள்ளவன் சொல்லை ஆராய யோசிக்கிறது, பணம் இல்லாதவன் சொல்லை கேட்கவே யோசிக்கிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுய ஒழுக்கமுள்ள ஒரு மனிதராக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? ப்ரீவியஸாக திட்டமிடுதல். அது எப்பவுமே எல்லோருக்குமே ஒரு நல்லதான ஒரு நல்ல காரியத்தை உற்பத்தி பண்ணணும், இல்லைன்னா அது உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் இருக்க ஒரு லேடிஸாக இருக்கட்டும், நைட் அவங்க ஒரு திட்டம் ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு மார்னிங் எழுந்தோடனே இதுதான் லஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான கடைக்கு போயிட்டு காய்கறிகள் என்னென்ன வேணுமோ, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா காலையில் அவங்க எழுந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள அது ஃபுல்ஃபில் கிடைச்சிரும். அப்பாடா இன்னைக்கு பெர்ஃபெக்டாக நம்மளுடைய வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே அந்த சுய ஒழுக்கத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா திட்டமிடுதல். கண்டிப்பாக அந்த திட்டமிடுதல் இதில் போய் பர்சனலாக நான் சொல்லுவேன், இதில் நான் ரொம்ப ரொம்ப போராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா இந்த திட்டமிடல் பிளான் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பல நேரங்கள் இப்போ நான் என்ன நினைப்போம்னா என்னை சார்ந்து மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன் நினைப்பேன். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இந்த பணித்தளத்தில் இன்னைக்கு ஒரு ஷூட் நாளைக்கு தேதிக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா
சரி நாளை காலையில போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு இருக்கிறேன். பல நேரங்கள் அதை செஞ்சிருக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்ப இது என்னென்னலாம் பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த நாள்ல வேற ஒரு ஷூட் வைக்கிறதுக்கு வேற ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம், தயாரா இருந்திருக்கலாம். இது இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் போயிருந்திருப்போம். அப்போ அந்த ஒரு விஷயத்த அங்க தடைப்படுது. இதுக்காகவே யாராவது லீவ் எடுத்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வேலைக்கு மனக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அன்னைக்கு வந்துட்டு இது நீ முதலே சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, வராமலே இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்போ இது வந்து ஒருத்தர் தொடர்புடையது. நம்ம எல்லா நேரங்களும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பிறரோடு தொடர்புடைய முடிவுகள் தான். அப்போ குடும்பத்தில் எடுத்தாலும் சரி, இந்த முடிவு வேற யாரையும் பாதிக்காது அப்படின்னு எப்போ எடுக்கிறோமோ அந்த டைம் நம்ம வந்து அதை கடைசி நேரத்தில் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அது பிறருக்கும் அது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அவங்களுடைய ரொட்டீன்ல ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னா பிளான் இன் அட்வான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முன்னதாகவே அதை அவங்க கிட்ட தகவலை தெரிவிக்க வச்சு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அதை செய்துவிட வேண்டும். அதுதான் சுய ஒழுக்கம். இன்னும் சுய ஒழுக்கத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். சுய ஒழுக்கம் நிறைந்த மனிதராக நான் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க, நம்ம இந்த டைலாக் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார்டிங்லாம் எல்லாம் ஓகே தான், ஆனால் எண்டிங் தான் சரியில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்முடைய சுய ஒழுக்கத்துக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடங்குறது எல்லாமே வந்து ஓகே இன்றைய நாள் வந்து இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம், நம்ம இதை செய்ய போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அன்றைய ஒரு நாள் மட்டும் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் அதை கைவிடுறப்போ இது சுய ஒழுக்கத்துக்கான ஒரு காரியம் அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதாவது எதை தொடங்குகின்றோமோ அதை நான் முடிக்க வேண்டும். ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லியிருப்போம், அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல சொல்லியிருப்போம், அதை பாதி நாள் செஞ்சிருப்போம், அப்புறம் அதை என்ன பண்ணிருக்க மாட்டோம், கண்டிருக்கவே மாட்டோம். நாளைக்கு புதுசா போய் இன்னொருத்த நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம தொடங்குறப்போ வீட்டுல ஈஸியா சொல்லிடுவாங்க, நீ ஏற்கனவே இப்படிதான் ஒண்ணு சொன்ன, அதை பாதியில செஞ்சா பாதியில விட்டு போனேன், இப்ப அந்த நிலவரம் என்னன்னே தெரியல, இப்ப இது மாதிரி இப்ப புதுசா இப்படி வந்து ஒண்ணு நிக்கிற, இப்ப இது ஒண்ணு எத்தனை நாளைக்கு செய்ய போறேன்னு தெரியல. ஏன்னா நம்மை பற்றிய ஒரு நம்பிக்கை நம்ம என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டோம். ஸோ அப்போ அதை உடைக்காமல் இருப்பது அதுதான் சுய ஒழுக்கம். அதை உடைக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியது எதை நாம் தொடங்குகின்றோமோ அதை நாம் நிறைவு செய்திருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5ஆம் செய்யுளுள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதில் 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். வழங்கா துறை இழிந்து நீர்ப்போக்கும் ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும் உழந்து விருந்தினராய் வேற்றூர் புகழும் இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. அருந்துன்பம் காட்டும் நெறிகளுள் இன்று நாம் பார்க்கின்ற கருத்து ஒப்ப விளைவு இல்லா பெண்டிர்தோள் சேர்வும். அதாவது தனக்கு ஒப்பாக இணைந்து சிந்திக்க இயலாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு முயலுகின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறதே, அது இங்கு அழிவை தரும். அது தகாத செயல், அது செய்தக்க அல்ல என்கின்ற ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் அத்தகைய பெண்களுடைய அல்லது அத்தகைய ஆட்களுடைய அந்த எண்ணம் திட்டம் என்பது வேறு. அங்கு பணம் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணத்தை, உடலை கொடுத்தாவது பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தொழில் தன்மையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அல்லது அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்காக இங்கு பல பெண்களை அடிமைப்படுத்தி அதிலேயே அதிலிருந்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்களே, அத்தகைய நிலையில் அந்த ஒரு பெண்ணோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை மேற்கொள்வது என்பது அது அழிவை தரும், அது துன்பத்தை தரும் என்றுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவர் இந்த குறளில் இத்தகைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பொருட்பொருளால் புன்னலம் தோயார் அருள்பொருள் ஆயும் அறிவினவர். ஆக உண்மையிலேயே நல்ல அரும் பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு அறிவுடையவர் இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுத்து ஒருவருடைய இன்பத்தை அல்லது ஒருவர் மூலமாக இன்பத்தை பெறுவதற்கு முயல மாட்டார். காரணம், அது தகாத செயல், தீய செயல். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு எண்ணம் கொண்டாலே அங்கு அழிவு தொடங்கிவிட்டது என்பதுதான் பொருள். ஆக அது ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண் என்றாலும் அல்லது இத்தகைய ஒரு அமைப்பு ரீதியாகவே பாலியல் தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள் நுழைந்து ஒரு பெண்ணின் தேடுதலும்
இவை எல்லாமே இங்கு அழிவுக்குரிய செயல் என்பதாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு செயல் என்றால், இங்கே தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீருக்குள் என்ன கிடக்கிறது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில், தெரியாத நிலையில் அங்கே குளிப்பதற்கு, நீந்துவதற்கு ஒருவர் முன் வந்து அங்கு குளிக்கிறார் என்றால் அது கேட்டை விளைவிக்கும். அதை போன்றுதான் இங்கு ஆசையோடு, வெறியோடு ஏதோ ஒரு பெண் என்கின்ற வகையிலே அங்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்தி தன் இன்பத்திற்கு பயன்படுத்துகிற அந்த தன்மை என்பது அங்கு தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த உண்மையை அறியாமல் அப்படியே காலை விடுதல் என்பதாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எந்த விதமான தகாத செயலும் செய்துவிடக்கூடாது. ஆனால் இப்படி தெரியாத தன்மையில் இங்கு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சூழலை உருவாக்காமல், தெரியாத நிலையிலும் கூட எல்லாரை வீழ்த்துகின்ற ஒரு போக்கு இன்று இந்த இணையதளத்தின் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பலரும் அறிவார்கள். நம் வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த தனி அறை, தனி கட்டில், தனி போர்வை, தனி அலைபேசி இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கு செய்யக்கூடாத தகாத செயல்களெல்லாம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொள்ளுகிறார்கள், எண்ணம் கொள்ளுகிறார்கள். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட அந்த நிலையில், அந்த எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் வீழ்கிறார்கள். எழ வேண்டும். ஆனால் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்பதுதான் இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த தகாத கயமைத்தனம் கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம். ஏனென்று கேட்காதே. ஏழைகளுக்கு வேணா நீ உணவு கொடுத்துக்க, ஆனால் உணவு ஏன் இந்த ஏழைக்கு இல்லை என்று கேட்காதே. அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ முடங்கி கிட, மயங்கி கிட, அதற்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவயமாக கூட நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே எண்ணம் தூய்மையாகட்டும், தெளிவாகட்டும், துணிவாகட்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்கின்ற பொழுது இங்கு அழிவு நம்மை தொற்றிக்கொள்ளாது. எவரையும் அழிவு தொற்றிக்கொள்ளாத வகையில் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். உறுதி ஏற்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விபச்சாரி. விபச்சாரி என்பது, அந்த விபச்சாரம் இவை எல்லாமே சமஸ்கிருத சொல். அது சமஸ்கிருதம் என்பதனாலும் தமிழில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தாத வண்ணம் இங்கு உலகு உருவாக வேண்டும். அப்போ தமிழ் என்னது? அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளர். அவ்வளோதான். விபச்சாரம் என்றால் பாலியல் தொழில், விபச்சாரி என்றால் பாலியல் தொழிலாளர். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் சுய ஒழுக்கம், அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதருக்குள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் அந்த சுய ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்களாக சொல்லக்கூடிய விஷயம், கடினமான வேலைகளை, கடினமான செயல்களை முதல்ல என்ன பண்ணிருங்க, செஞ்சிருங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கிறோம், அந்த பிளானை நோக்கி என்ன பண்றோம், ஓடுறோம் அப்படின்னா அதில் எது கடினமான பகுதியோ, எது கடினமாக செய்ய, இதுதான் இந்த போர்ஷனை செய்யறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதை ஃபீல் பண்றீங்களோ, அதை ஃபர்ஸ்ட் செய்ய சான்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா அந்த டைம் நமக்கு இருக்கக்கூடிய உத்வேகம், ஆற்றல் என்ன பண்ணுன்னா அதை செய்வதற்குரிய வாய்ப்பு என்ன பண்ணும், ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் தள்ளி போயிட்டு இருப்போம். நம்ம ஏற்கனவே அந்த பணியை தொடர்ந்து செய்கின்ற பொழுது ஒரு தொய்வு ஏற்படும். உத்வேகம் கடைசி வரைக்கும் முத நாள் போல இருக்குமான்னு கேட்டால் உத்வேகம் அப்படிங்கிறது இருக்காது. அங்க கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து செயல்படுறது. அந்த கன்சிஸ்டன்சியோட நான் போனேன்னா என்னால் பிரேக் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை என்கிட்ட உத்வேகத்தை மட்டுமே நான் நம்பி போனேன்னா, உத்வேகம் இருக்கின்ற பொழுது நான் வேலை செய்வேன், உத்வேகமற்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் பாதியில சரி இது செய்ய முடியாது அப்படின்னு ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். என்னுடைய ஆசிரியர் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம போய் கேட்போம், மிஸ் இந்த லெசன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு படிக்கவே அப்படின்ட்டு, அதனால அது எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் இருக்கும். ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எது கடினமான பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தோணுதோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. எளிதான பாடங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது மனப்பாடம் ஆயிடும். ஆனா கடினமான பாடங்கள் மண்டையில ஏறுவது ரொம்ப கஷ்டம், அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சுய ஒழுக்கத்துக்குரியது இல்லையா? கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஹேக்கிங். உங்கள் கைபேசியை தொடாமலேயே உங்கள் தகவல்களை யாரோ ஒருவர் பார்ப்பது சாத்தியமா? ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய கிளிக் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்டை ஹேக் செய்ய உதவும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாட்ஸ்அப் தரவுகள் திருடப்படுவதும் அது வியாபாரப்படுத்தப்படுவதும் உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 3. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம்
பாம்பு மிகவும் சூழ்ச்சியாக இருந்தது. அது பெண்ணிடம் வந்து, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். டிஜிட்டல் ஏதேன் தோட்டத்தில் இன்று வாட்ஸ்அப் வழியாக பாம்பு நுழைந்து முதலில் உரையாடலை தொடங்கி ஆசை வார்த்தை பேசி நம்மை சூழ்ச்சி வளையத்திற்குள் சிக்க வைக்கின்றது. பொய்யும் புரட்டும் போலியும் ஏமாற்றமும் மலிந்து கிடக்கும் இணை உலகில் ஒன்று குறைபடுவதாக பார்க்கிறேன். அதுதான் நேர்மை என்ற எரிபொருள். புலனம், அதாவது வாட்ஸ்அப் செயலியை இன்று உலக அளவில் 2.78 பில்லியன்களுக்கு அதிகமானோர் 180 நாடுகளில் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாளைக்கு சராசரியாக 140 பில்லியன் குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றனர். பேசுவதற்கு, குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு, உணர்வுகளை எம்மோஜி வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு, குரல் செய்தி அனுப்புவதற்கென்று பல தேவைகளுக்கு நாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்றோம். ஆனால் சமீப காலமாக வாட்ஸ்அப்பை கூட ஹேக்கர்ஸ் ஹேக் செய்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தருகின்றது. ஹேக்கிங் என்பது ஒருபுறம் இருக்க, நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நம்புவீர்களா? நவம்பர் 2024 நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதை கண்டிக்கும் விதமாக வாட்ஸ்அப்பின் 2021 தனி உரிமை கொள்கையை எதிர்க்கும் விதத்திலும் இந்திய போட்டியல் ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI ரூபாய் 213 கோடி வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. சைபர் கிரிமினல்கள் லிங்க் ஒன்றை வாட்ஸ்அப் குழுக்களில் அல்லது தனி நபருக்கு அனுப்பி அதனை கிளிக் செய்ய சொல்கின்றனர். அனுப்பப்படுகின்ற மீத்தொடுப்பு, அதாவது ஹைப்பர் லிங்க் பயனர்களால் சொடுக்கப்படுகின்ற பொழுது, கிளிக் செய்யப்படுகின்ற போது நமது கணக்கு கொந்தப்படுகிறது. கொந்தப்படுதல் என்றால் ஹேக்கிங் செய்யப்படுதல் என்று அர்த்தம். எனவே இத்தகைய ஹைப்பர் லிங்க்ஸ், அதாவது மீத்தொடுப்புகளை புறக்கணிப்பது நல்லது. சைபர் கிரிமினல்கள் கால் அல்லது மெசேஜ் செய்து ஒரு முறை கடவுச்சொல், ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்லது உறுதிப்படுத்துதல் குறியீட்டை, வெரிஃபிகேஷன் கோடை சூழ்ச்சியால் கேட்டு பெற்றுக்கொண்டு நமது கணக்கை ஹேக் செய்கின்றனர். எனவே அத்தகைய ஏமாற்றுதல்களுக்கு இரையாகாமல் இருப்பது நல்லது. சில வேளைகளில் பெகாசஸ் போன்ற உளவு செயலிகளை பயன்படுத்தி நமது கணக்கை கொந்தர்களால், அதாவது ஹேக்கர்ஸ்களால் ஹேக் செய்ய முடியும். QR குறியீட்டை வருடி, அதாவது ஸ்கேன் செய்து பிற மின்னணு சாதனங்களில் வாட்ஸ்அப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த QR குறியீடு நம்பகத்தனமானதாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இருபடி சரிபார்ப்பு, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நாம் எனேபிள் செய்திருக்கிறோமா என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். மக்களை இத்தகைய புதிய அதிநவீன ஹேக்கரிடமிருந்து பாதுகாக்க தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்களும் இந்திய அரசும் புதிய தொழில்நுட்பத்தையும் செயல் திட்டங்களையும் துரிதமாக முன்வைக்க வேண்டும். செயலிகளையும் இணைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் மக்கள் மிக கவனத்தோடு அவற்றை கையாள வேண்டும். ஏதேன் தோட்டம் போல் வளமையாக தோன்றினாலும் அங்கும் தீய பாம்புகள் சுற்றி திரியும், நம்மை ஏமாற்றி பிழைக்கும் என்பதை டிஜிட்டல் ஏதேன் வாசிகள் உணர வேண்டும். ஏதேன் தோட்ட வாசிகளே, மரங்களில் பூக்களும் பழங்களும் மட்டும் இல்லை, புழுக்களும் பாம்புகளும் கூட இருக்கக்கூடும். எனவே கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சுய ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். இது சுய ஒழுக்கத்திற்குரியதுதான். நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு காரியங்களை குறித்து நம்ம வெளியே போறோம், எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு போய் பார்க்கிறோம், எவ்வளவு மனிதர்களை சந்திக்கிறோம்.
ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்முடைய சுய ஒழுக்கத்தை நமக்கே ஒரு பரீட்சை வந்து நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது எவ்வளவு மேம்படுத்த முடியும் அப்படின்றது தான் இதோடைய பதிலே கிடைக்கும். கண்டிப்பா. எனக்கு இங்கே சொல்லும்போது இப்போ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மனிதர் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோடு எப்பவுமே ரொம்ப ஒரு மாதிரி சென்னை டிராஃபிக் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ரொம்ப கன்ஜஸ்டடான ரோடு. டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பைக்லையும் குறுக்க வந்தாரு, கார்லேயும் ஒருத்தர் போறாரு. 2 பேரும் ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவர் நிறுத்துவார் நீ வரும், இவர் நிறுத்துவார் அவர் நினைச்சு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, லைட்டா இடிச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து வண்டியில வந்து என்ன பண்றாரு, நெளிதர் மாதிரி கீழே விழுந்தார். அவர் உடனே எந்திரிச்சு சண்டைக்கு வராரு. கார் ஓட்டிட்டு இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒருத்தவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா காருக்குள்ள இருந்து பயங்கரமா சண்டை போடுது. எந்திரிச்சு 2 பேரும் அங்க ஒரு டிராஃபிக் ஆயிடுச்சு. அவங்க கிளியர் பண்ணாதான் பின்னாடி நாங்களாம் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ ஒருத்தர் யாருன்னே தெரியாது அந்த நபர் வந்தாரு, இறங்கி நின்னாருன்னுட்டு பாருங்க என்னங்க, சரி 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேரும் ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கணும், நிறுத்தி பொறுமையா யோசிச்சு வந்துருக்கணும். வந்துட்டீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்களா, இனிமேல் நம்ம நீங்களும் போறப்போ யாரும் குறுக்க வந்தா பிரேக் போடணும்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் குறுக்க யாரும் வந்தாங்கன்னா நின்று போடணும் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுல, கிளம்பி போங்க அப்படின்ட்டு டக்குன்னு இதை சொல்லி அந்த க்ரௌட் என்ன பண்ணாருன்னா காலி பண்ணி விட்டாரு. எல்லாம் அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மனிதர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதுங்கிறது இதுதான். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு லெசன்ஸ் படிச்சோ, ஒரு கிளாஸுக்கு போயோ, ட்ரைனிங் எடுத்தோ அதுதான் கற்றுக்கொள்வதுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள்ல இருந்து ஏதோ ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் நமக்கு நிறைய போர்கள் தண்ணி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தண்ணி இல்லாமல் போகிறதுனால நமக்கு பலவிதமான சிரமங்கள் நம்மளுடைய விவசாயத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம சரி பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீர்ப்பாசன முறைகளை கொஞ்சம் மாலை வேளைக்கு மாற்ற முடியுமா அப்படி பார்க்கலாம். காலையில் பாய்ச்சறதை விட மாலையோ அல்லது இரவு நேரத்தில் பாய்ச்சலாமான்னு பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில் அல்லது வெளியில் தனியார் கம்பெனிகளில் மோட்டாரை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான கருவிகள் ஒரு 6500 7000 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் உட்காந்து அல்லது நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே மோட்டரை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அப்போ தண்ணி நமக்கு கிடைக்க போதுமான அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறது. அப்புறம் ரெயின் ஹோஸ் அது மாதிரி போட்டுக்கிறது. சொட்டு நீர் பாசனம் ரொம்பவே நல்லதுங்க. என்னென்னா மிக குறைந்த தண்ணீரில் நமக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க. இப்போ வந்து ரெயின் ஹோஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சில வகை பயிர் நிலம் ஃபுல்லாக மூடி இருக்குது, இலைக்கோட மேல் பரப்புக்கு மட்டும் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னா நம்ம ரெயின் ஹோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்லது. அந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம வந்து முறைப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாலே மோட்டாரை அழுத்தம் கொடுக்காம இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை பயன்படுத்துறது பெருசாக நல்லதாக இருக்கும். இந்த கிணறை பொறுத்தளவில் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு ஆணி அல்லது வாஷரில் நூலை கட்டி உள்ளே இறக்கணும். தரையில் போய் எங்கே இடிக்குதுன்னு பாருங்கள். இடிக்கிற இடத்த ஒரு முடிச்சு போட்டு அளந்து பாருங்கள். உங்கள் போர் நீங்கள் போட்டப்போ 500 அடி போட்டிங்கன்னா இப்போ 500 அடி இருக்கா அப்படி பாருங்கள். அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு சில நேரம் ஒரு 500 அடி போர் போட்டிருப்பீங்க, மண் உளுந்து 450ஆவோ 420ஆவோ குறைஞ்சிருக்கும். நீங்கள் 420 தான் மோட்டர் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த மோட்டர் போய் மண் மேலே உட்காந்து ஓட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறைய மண் தூளோடு அது கலந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப மோட்டரோட செயல்பாடு குறையும். ரெண்டாவது வந்து ஒரு சில நேரம் அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் நம்ம எடுத்துட்டு இன்னும் மோட்டரை கீழே இறக்கலாமா, கீழே தரை எவ்வளோ முடியுதோ அதுலேருந்து ஒரு 35 அடி 40 அடி மட்டும் விட்டுட்டு அங்கே மோட்டரை கீழே இறக்கலாமா, அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளவு அதிகமான அளவு தண்ணீரை பூமியிலேருந்து எடுக்கணும் அப்படி பார்க்கணும். ரெண்டாவது வந்து அப்படி எடுத்த தண்ணீர் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் போக பார்க்கணும். அந்த தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு அதிக வெப்பத்தால் இல்லாமல் ஆவியாக போகாமல் இருக்க தரைவெளியில் போகிற மாதிரி அமைப்பில் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சலாமா அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைந்த தண்ணீரை
அதிகமாக உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தண்ணீர் உப்பாக இருக்கும்போது அந்த உப்பு தண்ணியை வெயில் நேரத்தில் பாய்ச்சினீங்கன்னா சூரிய ஒளிச்சத்தால் ஒரு உப்பளம் மாதிரி ஆகி தண்ணி ஆவியானதுக்கப்புறம் உப்பு எப்படி படியுமோ உப்பளத்தில், அது மாதிரி மண்ணில் உப்பு படிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் பாய்ச்சிட்டிங்கன்னா இந்த தொல்லை இருக்காது. நீங்கள் உப்பு தண்ணியை பாய்ச்சினாலும் அது படியாது. அது நம்ம மண்ணை கெடுக்கிறதோ அல்லது பாசன பயிரை கெடுக்கிறதோ அப்படி இல்லாமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள், எந்த முறைகளை நம்ம பண்ணலாம். முன்கூட்டியே திட்டமிடுறது முக்கியம். நம்மளுடைய ஊர் இருக்கிற இடத்துக்கு இப்போ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தண்ணீரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தண்ணீரோட தரம். நீங்கள் உங்களுடைய தண்ணி பாட்டிலில் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு அதை பிடிச்சு பக்கத்தில் இருக்க மாவட்ட தலைநகரத்தில் இருக்க வேளாண்மை துறையில் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க. 30 ரூபா கேட்பாங்க. அதில் உப்பு இருக்கா, என்ன விதமான உப்பு இருக்குது, எப்படி அதை என்னென்ன விதமான குணங்கள் இருக்குது அப்படி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது படியுமா படியாதா, அதை எப்படி சரி பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் கூட நம்ம பார்த்து சரி பண்ண எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது எந்தெந்த முறையில் எளிமையாக சரி பண்ணிக்கலாம் அப்படியும் பார்க்கலாம். சரிங்களா? திட்டமிடுதல் ரொம்ப முக்கியங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. சுய ஒழுக்கத்தோடு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது என்னன்னா, அந்த சுய ஒழுக்கத்திற்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது நம்ம ரொம்ப எமோஷனலாக இருக்கிறோம், அதாவது ஏதோ நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே அதை நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப உத்வேகத்தோடு என்ன பண்ணுவோம், செயல்பட தொடங்குவோம். வெல் அண்ட் குட், நல்லது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த எமோஷனல் நம்மளை டுக் ஓவர் பண்ணிட கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எமோஷனல் உத்வேகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வேலை பார்ப்போம். இப்போ வீட்டில் கணவன் மனைவி கிட்ட ஒரு சண்டை ஆகிப்போச்சு. உடனே மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் நான் சமைக்க மாட்டேன், சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க அப்படின்னா, நீ சமைச்சா தான் சமைக்கலாம், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கணவர் சமைக்கிறப்போ மேபி அது நல்லா வரலாம், நல்லா வராமலும் போகலாம், எப்படினாலும் அது நடக்கும். அது அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன பண்ண முடியும், அவராலையும் செய்ய முடியும். மற்ற நாள் அவருக்கு ஒரு வேலை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னா அவர் என்ன பண்ணலாம், செய்யலாம், தொடர்ச்சியாக செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சில நேரங்கள் அப்படி நம்மளே வாய் கொடுத்து என்ன பண்ணிக்கூடாது, ரொம்ப வாங்கிக்கூடாது. ஒரு வேளை நல்லா சமைச்சு அந்த அதான் நல்லா சமைக்கிங்களா, டெய்லி சமைங்கன்னு சொல்லிட்டாருன்னா அவர் கூடுதலான ஒரு வேலையாக மாறி போயிடும். ஸோ இப்போ இது போல நிறைய நேரம் நம்ம எமோஷனலான முடிவுகளை எடுக்க கூடாது. எப்படி எடுக்கக்கூடாதோ அது போல இந்த எமோஷனலான நேரங்களில் இந்த விஷயத்தை நான் உத்வேகத்தோடு செய்யப்படுவது காட்டிலும் நான் உண்மையில என்ன ப்ரையாரிட்டி, என்னோட ப்ரையாரிட்டி என்ன வேலையை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு வேலையை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். யாரோ நம்மளை கோவப்படுத்தியோ ஏதோ உசுப்பேத்தியோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். அப்போ நம்ம செய்யறதுக்கு வச்சிருக்கிற வேலையை விட்டுட்டு மெனக்கிட்டு இந்த வேலையை போய் என்ன பண்ணுவோம், மாற்றி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அது செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. ஸோ உத்வேகம் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை, அதே நேரத்தில் எமோஷனலாக முடிவெடுக்க கூடாது. அது சுய ஒழுக்கத்திற்கு முக்கியமான ஒன்று. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மதுபானத்தால் ஏற்படும் தீமைகள். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல இருந்து நீங்க எல்லாம் கவனிச்சு கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு மாத்திரம் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள் குடிப்பதின் விளைவு என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஒரு நாள் குடிச்சாலே அது அந்த கொழுப்புகள் போய் அந்த நம்ம லிவர் சுத்தி உட்கார்ந்துக்குது, ஃபேட்டி லிவர் ஆயிடுது. அந்த ஒரு நாளைக்கு குடிச்சதற்காக நம்ம 2 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அந்த ஃபேட்டி லிவர் சரியாகும். ஒரு நாளைக்கே நம்ம லிவர் இப்படின்னா அப்ப டெய்லி, அப்புறம் வருடம் முழுவதும், அப்புறம் பல வருடங்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது அளவு இருக்கு, அதுல எத்தனை % ஆல்கஹால் இருக்கு, அது வேற கணக்கு இருக்கு. இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஒயின், பீரு, ரம்மு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். இதுல எல்லாம் எவ்வளவு இருக்கு % ஆல்கஹால் அப்படிங்கிறதும் இருக்கு. மேலை நாட்டுல குளிர் பனியில இருக்காங்க, அவங்க உடல் வார்ம் அப் பண்றதுக்காக ஒரு 30 ml சாப்பிடுவாங்க, லிமிட்டா தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க, தூங்குவாங்க. அது வார்ம் அப்காக. அதை நம்ம பார்த்துட்டு என்ன வேணா குடிக்கிறது, கிடைச்சா போச்சு, ஃபங்க்ஷன் உடனே ட்ரீட்டு, அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் குடிக்கணும். அப்புறம் டெய்லி குடிக்கிறது. எப்படி, எனக்கு இன்னைக்கெல்லாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், பாடி பெயின், நான் குடிக்கிறேன். இது ஒரு கதை. எல்லாரும் வேலை பார்க்கலையா? இதுக்கு போட்டி. ஆண்கள் மாத்திரம் என்ன, நாங்களும் குடிக்கிறேன்னு பெண்களும் இன்னைக்கு.
இதனால பாதிப்புகள் என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிவர் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் அது வீக்கம் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபேட்டி லிவர் வரும், சிரோசிஸ் வரும். இப்படி ஏகப்பட்ட உபாதைகள் லிவர்ல மாத்திரம். அப்புறம் கண் பார்வை மங்கும், கண் பார்வை பாதிக்கும் குடிக்கிறவங்களுக்கு. அப்புறம் நடுக்கம், தடுமாற்றம், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும், ஞாபக மறதி வரும், தடுமாற்றம், படபடப்பு, கோபம், இதெல்லாம் பிரச்சனை. அடுத்தது ஹார்ட் பாதிப்பு, பிரெயின் பாதிப்பு, உடல் முழுவதுமே பாதிப்பு ஏற்பட்டு உயிரையே இழக்க நேரிடும். கிட்னி பாதிப்பும் சேர்ந்து வரும். இது இல்லாம வீட்டுல குழப்பம், சண்டை, புரியுதுங்களா? அவருக்கு குடிக்க பணம் இருந்தா ஓகே, பணம் இல்லைன்னா உடனே மிரட்டி வாங்குறது, அடிச்சு வாங்குறது, திருட்டுத்தனம் பண்றது, இல்லைன்னா கடன் வாங்குறது, இல்ல வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு போய் விற்கிறது, அல்லது அடகு வைக்கிறது. இப்படி எல்லாம் குடும்பமே மொத்தமா பேரழிவு ஆகுது. சமுதாய சீர்கேடு இந்த மதுபான அருந்துதல், புரியுதுங்களா? கொஞ்சம் குடிச்சாலே, ஒரு நாளைக்கு குடிச்சாலே இப்படி பாதிப்புனா தினந்தோறும் குடிக்கும் போது எப்படி இருக்கு? அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஆல்கஹாலின் பர்சன்டேஜ். அப்போ அது அங்க வந்து வெளிநாட்டுல அதுல கம்மி இருக்கிறத குடிப்பாங்க. இதே ஆல்கஹால் 95% இருக்கிற ஐட்டமும் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ல உங்களுக்கு சில்வர் மூடி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ப்ரெஷர் தாங்காம வெடிச்சிடும். அதனால நல்லா டைட்டா அந்த மூடிக்குள்ள போட்டு, அப்ப அதுல எல்லாம் பர்சன்டேஜ் அளவு அதிகம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்து தெரியாத தனமாக குடிச்சு, அதே போல கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி பழகி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து, நான் மாத்திரம் கெட்டுறது இல்லை, நான் மாத்திரம் குடிச்சு போறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி வாங்கி கொடுத்து, இதுல வேற வீரம் பேசுறது, ஏய் மச்சா நீ குடிச்சாதான்டா நீ ஆண் மகன், இதெல்லாம் சும்மா ஜாலியா தமாஷா. உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமும் அப்படித்தான், மதுபான வகைகள், போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கெல்லாம் இப்படித்தான் அடிமையாகிறது. இதுல வேற போட்டி பெண்களும். இதனால இவ்வளோ பாதிப்புகள் வருது. இதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போவது இந்த கல்லீரல் பாதிப்பு. இது பாதிச்சுச்சுன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அது அதோட நிக்குமா? இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா கூட நான்வெஜ் வேற நிறைய சாப்பிடுவோம், கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுவோம். உப்பு, காரம், புளி, எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா சாப்பிடும்போது லிவர் என்ன பண்ணும், புரியுதுங்களா? அப்பதான் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா பாதிப்பு ஏற்பட்டு முழுமையா பாதிப்பு அடைகிற நிலைமைக்கு வந்துடும். அப்போ நீங்க ஒரு அறுவை சிகிச்சை செய்து, ஆனா இதுல ஒரு என்ன அப்படின்னா, நம்ம கல்லீரலோட சிறப்பு அது ஏகப்பட்ட வேலைக்குல செய்து. என்ன அப்படின்னா, உடல்ல இருக்கிற உறுப்பிலேயே இந்த கல்லீரலை கட் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட கல்லீரல் கொஞ்சம் எடுத்து வச்சாலும் வளரும், மற்ற உறுப்புகள் வளராது. கட் பண்ணிட்டு அதோட போச்சு. கிட்னி கட் பண்ணா அதோட போச்சு, கர்ப்பப்பை கட் பண்ணா அதோட போச்சு, பித்தப்பை கட் பண்ணா அதோட போச்சு, ஹார்ட்டும் அதே கதை, உயிரே போச்சு. ஆனா இது அப்படி அல்ல. ஆனா அதுக்காக எனக்கு வந்து போனா பரவாயில்ல, நான் திருப்பி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற கதை நமக்கு வேண்டாம். அதோட குணம், இயல்பை உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் அப்படி முடியாத ஒரு நிலையில நம்ம வந்து கல்லீரல் சிகிச்சை பண்ணலாம். ஒரு யாருது மேட்ச் ஆகுது, அதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் மேட்ச் ஆகிறத எடுத்து வச்சு, இதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துல இருந்து அதுக்கு மேல எத்தனையோ லட்சங்கள் ஆகும். அதுக்கு 2 பேர் வேணும். யாரு? ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியவர். அவர் உங்க சொந்த, உங்க உடன்பிறப்பு, அம்மா அப்பாவா இருந்தா, இல்ல மகனாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இல்லைன்னா அவருக்கும் நீங்க காசு கொடுத்தாதான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும், நீங்க அதுக்கெல்லாம் செலவழிக்கணும். தேவையா? இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுறது இந்த மது பழக்கத்தினால். அதனால இது வந்து கண்ணை பாதிக்குது, உடம்பை பாதிக்குது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, ஆண்மை குறைவு உண்டாகுது, குழந்தையின்மைக்கும் பிரச்சனை ஆகுது, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. குழந்தையின்மைக்கு காரணமும் இந்த மதுபான
அதிகமா குடிச்சு பாதிப்புனால இவ்வளோ பாதிப்புகள், கடைசியா உயிரையே இழக்க நேரிடுது. இப்போ வந்து கல்லீரல் ப்ராப்ளம் வந்துருச்சு. வசதி இருக்கிறவங்க ஏதோ போய் முயற்சி பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கா? நீங்க தான் இன்னைக்கு போய் உழைச்சிட்டு வந்தா 50-100 கிடைச்சாலே போய் குடிக்க காலி பண்ணிடுறீங்க. வீடே ஒன்றும் வசதியான நிலைமையில இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையில நீங்க எங்கது போய் 50, 60, 70 லட்சம் செலவு பண்ணி நீங்க கல்லீரல் வைக்க போறீங்க? அதனால பெரிய இழப்பு. இது சமுதாயத்துக்கே சீர்கேடு. நான் ஒருத்தர் குடிக்கிறேன்னா அவங்க ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, குடும்பம் பிரச்சனை. இதனால பல குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்குது. அப்போ சமுதாயத்துல பேரழிவு, சீர்கேடு முக்கிய காரணம் மதுபானம் அருந்துதல். இதை நம்ம தொடக்கூடாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே ஃபேட்டி லிவர் வருதுன்னா அப்போ இதை நம்ம சிந்திச்சு கண்டிப்பா தொடாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள நிறுத்த வழிகள் நிறைய இருக்கு. அது அவங்க ஒத்துழைச்சி மனது வைத்தால் மாத்திரம்தான். அவங்களுக்கு வந்து அந்த சுடுதண்ணி ஒரு 4 லிட்டர் எடுத்து எப்சம் சால்ட் போட்டு கால் பதத்தை வைக்கிறது, வயிற்றுக்கு அவங்களுக்கு வந்து எண்ணெய் மசாஜ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 3 நாள் வயிற்று பகுதியில மசாஜ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு கல்லீரல், பித்தப்பை, கிட்னி, வயிறு எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அவங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற கிளென்சிங்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன்ஸ் இருக்கு, அது கொடுத்து அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால அந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்றவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி விட்டு வெளியே வரலாம். திடீர்னு நிப்பாட்ட முடியாது. அதுக்கு வரும்போது உங்களுக்கு ஸ்டெப்பா நாங்க சொல்லித்தரோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிற மகிழ்ச்சியோட சுய ஒழுக்கம் நிறைந்த மனிதனாக நான் இருப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு சின்ன செயல் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், அதை தொடங்கிட்டோம். ஆனா அதை வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு மனசு வரும் இல்லையா? அந்த நினைப்பு வரப்போ ஓகே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த சுய ஒழுக்கம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது அது காணாம போயிட்டு இருக்கும். சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயல் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், இது நம்மளால முடியல அப்படின்னாலும் சின்ன சின்ன காரியங்களா, சின்ன சின்ன விருப்பங்களோட அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதே போல அதை செய்யறப்போ கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த வெற்றியை விட அது வந்து அடையும்ன்றதுல சந்தேகம் இல்லை. நிச்சயமா இதுல 2 விஷயங்கள் கூடுதலாக. ஒண்ணு வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும். அந்த விடாமுயற்சிங்கிறது தான் தொடர் முயற்சி, தொடர்ந்து முயர்ந்து கொண்டே இருப்பது. நமக்கு உத்வேகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு திரைப்படம் பார்க்கறதுனால, யாரோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கறதுனால அந்த உத்வேகம் இருக்கும். ஆனா எல்லா நாளும் அதே உத்வேகத்தோடு செயல்பட முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. ஆனா அந்த விடாமுயற்சி, தொடர் முயற்சி, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு நான் ஜாலியா செய்யறேன், அதுக்கு அடுத்த நாள் கஷ்டப்பட்டு செய்யறேன், அதுக்கு அடுத்த நாள் ஜாலியா செய்யறேன், இப்படி தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது என்னால் இலக்கை சென்று அடைய முடியும், அந்த இலக்கை சென்று அடைய முடியும். இன்னொரு விஷயம், 2வது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அந்த உத்வேகத்தோடு தொடங்கக்கூடிய விஷயங்கள், அந்த உத்வேகம் என்னைக்கெல்லாம் காலியாகுதோ அந்த டைம் நேரம் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் தொடர்ந்து நம்மை விட்டு சென்றடைந்து விடும். ஸோ அப்போ அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் டிசிப்ளின்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு பாடத்தை இன்னைக்கு கடவுள் நமக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறாரு. கற்றுக்கொள்வோம், அதை வாழ்வாக்குவோம். இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாரு. அவரோடு இன்னைக்கு குளித்துறை மறை மாவட்டத்துடைய ஓய்வு நிலை ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ் வருவேல் அவர்கள், அவரும் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ இருவருக்கும் ஜெபத்தை நம்ம பண்ணிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருட்பொழிவு செய்யப்பட்ட தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரியும் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்கள் ஆயராய் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.
திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்ட குழித்துறை மறைமாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் வர்வேல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மும்பையை சேர்ந்த ரூஃபஸ் ரூபினோ ஜோசப் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ரூபினோ, அம்மா அஜிதா, பாட்டி அமலா, அண்ணன் ரோனன் ஏஞ்சல், அத்தை மேரி, ஜான், பில்கிஸ், தாம்சன், பிரேசில், ஜெனட், பிராண்டன், ஜாஸ்மின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரெபேக்கா எஸ்தர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள் எபினேசர், ஜான், ஞானிநாதன், பாட்டிகள் சக்கரை தாய், விஜய நிர்மலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். எவ்வளோ அழகான வார்த்தைகள். நாம் அடிக்கடி புலம்புகிறோம், என்னுடைய வேலை வெற்றி பெறவில்லையே, நான் தொடங்கிய வேலையை சரியாக முடிக்கவில்லையே, இன்று நான் சென்ற அந்த திட்டம் நிறைவேறவில்லையே என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கிறோம். பல நேரங்களிலே மிகவும் வேதனைப்படுகிறோம். நண்பர்களே, இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு இந்த திருவசனம் நமக்கு சொல்வதுதான். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உனக்கு பதிலாக ஆண்டவர் தாமே உன் வழியாக அனைத்தையும் செய்வார். அப்போது உன் செயல்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். தோல்வியை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது, துன்பமும் உனக்கு நேரிடாது. எனவே உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த நாளின் தொடக்க முதல் இன்று இரவு வரைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இதோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னோடு இருந்து என்னோடு செயல்படும் ஆண்டவரே என்று அவரை கேட்டு அந்த உன் காரியங்களை, உன் வாழ்வை, உன் சிந்தனையை, உன் செயல்களை அவரிடத்தில் ஒப்படைத்து நீ செயல்படு. அப்போது வெற்றியாக நீ வாழ்வாய். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம் சுய ஒழுக்கத்தோடு செயல்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயே சொல்ற மாதிரி இந்த சுய ஒழுக்கம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. அது ரொம்ப 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 முக்கியம். தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பது. அதான் சொல்லுவாங்க, அதாவது ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும், சீறி பாய்ந்து ஓட வேண்டும். என்னால ஓட முடியலன்னு சொல்றீங்களா, நடந்து போங்க. என்னால நடக்க முடியலன்னு சொல்றீங்களா, தவழ்ந்து போங்க. என்னால தவழ முடியவில்லை அப்படின்னு சொல்றீங்களா, ஊர்ந்து போங்க. ஆனா இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்த நாள் இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, சுயமாற்றம் காண்போம், முன்னேற்றம் அடைவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.